Hi friends, welcome back to our channel MS Vlogs. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு புது சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரொம்ப கேப் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக போன மாதம் ஒரு ட்ரிப் போனோம், பட் ஆனால் அதோட vlog எதுவுமே அப்டேட் பண்ண முடியல. இன்ஃபேக்ட் vlog-ஏ எடுக்கலை. போன மாதம் போன அந்த ஊர் இந்த மாதம் இல்லவே இல்லை. எஸ், எல்லாருக்கும் தெரிஞ்ச அதே வயநாடு. ஸோ வயநாடு தான் போன மாதம் போயிருந்தோம். இந்த மாதம் அந்த வயநாடே எங்கே போச்சுன்னு தெரியல. ஸோ எல்லாருமே ப்ரே ஃபார் வயநாடு. ஸோ இப்போ நம்ம இங்கே ஒரு சூப்பரான சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட சீரீஸ் ஒரு ட்ரீம் சிட்டிக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடியே இந்த ட்ரீம் சீரீஸ்லேயே கூட ட்ரீம் சிட்டி பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ மகாராஷ்டிரா, மான்சூன் மகாராஷ்டிரா. ஸோ அதை கவர் பண்ணுறதுக்காக தான் நம்ம போக போகிறோம். அதுக்கு நம்ம வந்திருக்க ஸ்டேஷன் தான் சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ நம்ம ட்ரெயின் என்ன பிளாட்ஃபார்மில் நிற்கிது, என்ன லோக்கோ எல்லாமே உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நம்மளோட சென்னை எக்மோர்லேருந்து மும்பை சிஎஸ்எம்டி ட்ரெயினுக்கு இன்றைக்கி பிளாட்ஃபார்ம் 8 கொடுத்துருக்காங்க. நம்ம ட்ரெயின் ஒரு ஐசிஎஃப் கோச். ஸோ ஆஸ் யூஸ்வல் ஒரு வேப் 4 தான் இருக்கும். இதுதான் நம்மளோட வேப் 4. அரக்கோணம் ஷெட்டோட வேப் 4 இன்ஜின் தான். நம்ம ட்ரெயினை ஃபுல் ஸ்ட்ரெச் புல் பண்ண போகுது. ஸோ இங்கே சென்னை எக்மோரில் ஸ்டார்ட் பண்ணி சிஎஸ்எம்டி சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினஸ் வரைக்கும் இந்த இன்ஜின் தான் புல் பண்ணோம். நோ லோக்கோ சேஞ்ச், நோ ரிவர்சல். எனக்கு தெரியாது, பட் ஆனால் இது ஃப்ரண்ட்ல இருக்கும். நம்மளோட ஃபஸ்ட் அஃபிஷியல்ட்டான ரேணிகுண்டா ஜங்ஷன் வந்தாச்சு. ஸோ நீங்கள் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆந்திரா சைடு இந்த ஸ்டேஷன்லலாம் டிஃபன் வாங்கிக்கலாம். டிஃபனு, லஞ்சு எல்லாமே இங்கே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணும்போது இந்த ஸ்டேஷன்ஸை மறந்துடாதீங்க. ட்ரீம் சீரீஸ் முடிச்சுட்டு வரும்போது ரேணிகுண்டா ஜங்ஷனில் லஞ்ச் வாங்கினோம். எக் பிரியாணி தான் வாங்கியிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே மாதிரி இப்போது நம்ம இங்கே எக்மோர்லேருந்து சிஎஸ்எம்டி இப்படி ட்ராவல் பண்ணுறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ரேணிகுண்டா ஜங்ஷனில் டிஃபன் வாங்கியிருக்கோம். ஒரு தோசை தான் வாங்கியிருந்தேன். 2 நல்ல பெரிய கல் தோசையே இருந்தது. ஸோ வயிறு ரொம்பவே ஃபுல்லாக இருந்தது. அது இல்லாமல் ட்ரெயினில் நான் ரொம்ப மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் இந்த பருப்போடு. இங்கே சூப்பராக அந்த முறுமுறு வேறு எங்கேயுமே வர மாட்டேங்குது. ஸோ அந்த பருப்போடையே வாங்கியிருக்கேன். தோசை ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த இடத்துல நிறைய பேர் விற்றுருப்பாங்க, பட் எல்லாருக்கிட்டையுமே தாராளமாக வாங்கலாம் நம்பி. ஸோ தோசை சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு வடை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு 8 minutes டிலேயில் எர்ரகுண்ட்லா ஜங்ஷன் வந்திருக்கோம். ஸோ இந்த ஆந்திரா சைட் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நிறைய ஜங்ஷன் இம்பார்ட்டன்ட் ஜங்ஷன் தான். அதில் இந்த எர்ரகுண்ட்லா ஜங்ஷனும் ஒன்று.
இப்போ வரைக்கும் ஜேர்னி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு நம்ம ஐசிஎஃப் கோச்சில். இதுக்கு மேலே புனே ஜங்ஷனும் ஆன் டைம் போயிடுவோன்னு நினைக்கிறேன். ஸோ ஆந்திரா தாண்டின பிறகு தான் தெரியும். நம்மளோட லஞ்ச் வந்து இன்றைக்கி குண்டக்கல் ஜங்ஷனில் தான் நம்ம வாங்க போகிறோம் லஞ்சு. ஸோ வாங்கிட்டு என்ன வாங்குகிறோம் அது எப்படி இருக்குன்னு அங்கே பார்க்கலாம். செம்மையாக வெயில் அடிக்குது. மான்சூன் மகாராஷ்டிரா ஸ்டார்ட் பண்ணி ஆந்திரா ஃபுல்லாக பயங்கரமாக வெயிலாக இருக்குது. குண்டகல் ஜங்ஷனில் லாஸ்ட் மினிட்ல தான் லஞ்ச் வாங்கினேன். ஸோ அதனால் என்ன லஞ்ச் வாங்கினேன் என்ன சாப்பிட்டேன்னு சொல்ல முடியல. அங்கே வந்து எக் பிரியாணி தான் வாங்கியிருந்தேன், 80 rupees. ரொம்பவே சூப்பராக இருந்தது. டேஸ்ட் வைஸும் நல்லா இருந்தது, குவான்டிட்டி வைஸும் ஒர்த்தாக இருந்தது. ஸோ இப்போ வந்து அதோனி ஜங்ஷன் 15 minutes டிலேவாக ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ட்ரெயினோட ஃபேர் பற்றி சொல்லிடுறேன். சென்னை எக்மோர்லேருந்து மும்பை சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினஸ் வரைக்கும் 1560 ஆகுது. நம்ம வந்து எக்மோர்லேருந்து பூனே வரைக்கும் ட்ராவல் பண்ணுறோம், அதுக்கு வந்து 1420 ஆகுது. மகாராஷ்டிராக்குள்ளே என்ட்ரு ஆயிடுச்சு. வாடி ஜங்ஷன் வந்திருக்கோம். ஸோ இன்னும் ஒரு 4 to 5 ஸ்டாப்ஸ் தான், அதுக்கப்புறம் பூனே வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் ஒரு மெயினாக ஒரு ஜங்ஷன் இருக்குது சோலாப்பூர். அங்கே தான் வந்து நைட்டு டின்னர் வந்து ஐஆர்சிடிசி இதில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் டைம் விஜயவாடாலே சம்பவம் ஆச்சு. ஸோ இந்த தடவை ஹோப்ஃபுல்லி சம்பவம் ஆகாமல் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு ரெகுலராக சாப்பிட்ற ஒரு கடை தான். ஸோ அங்கே தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். என்ன டின்னர் எல்லாமே வந்து சோலாப்பூர் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். மகாராஷ்டிராவுக்குள்ளே என்ட்ரு ஆயிடுச்சுன்றது வந்து யூஸ்வலாக எப்படி கண்டுபிடிச்சேன்னா, உள்ளே எல்லாமே வடைப்பாவ் சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படின்னும் போதே நம்ம ஆஸ் யூஸ்வல் தெரிஞ்சுக்கிறோம் மகாராஷ்டிராக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். மகாராஷ்டிராவில் முக்கியமான ஒரு ஜங்ஷன் வந்திருக்கோம், சோலாப்பூர் ஜங்ஷன். ஸோ நமக்கு பின்னாடி நிற்கிறது ஒரு சூப்பரான ட்ரெயின், சிஎஸ்எம்டிலேருந்து புவனேஸ்வர் வரைக்கும் போகிற குணாக் எக்ஸ்பிரஸ். ஸோ இந்த சோலாப்பூரில் தான் ஐஆர்சிடிசி ஆர்டர் பண்ணோம். அது என்ன கடை அப்படின்னு சொல்லிட்டு டாமினோஸ் பீட்சா. ஸோ டாமினோஸ் பீட்சா தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ சாப்பிடலாம். டாமினோஸில் நம்மளோட ஆஸ் யூஷுவல் மெனு ஒரு பன்னீர் ஸ்டஃப்டு கார்லிக் ப்ரெட்டு, ஒரு பீட்சா. பீட்சா வந்து மோஸ்ட்லி வெஜ்ஜு தான், நான்வெஜ்ஜு ட்ராவல் அப்போ. ஸோ சீஸ் அண்ட் கார்ன் பீட்சா இது 2 தான். டாமினோஸ் தாங்க செம்ம டேஸ்டி. பீட்சாவும் பன்னீர் ஸ்டஃப்டு கார்லிக் ப்ரெட்டும். பீட்சா கூட கொஞ்சம் ஆயில் இருந்தது, பட் ஆனால் பன்னீர் ஸ்டஃப்டு கார்லிக் ப்ரெட் வேறு லெவல். இது நீங்கள் வந்து டாமினோஸ்க்கு ப்ரொமோஷன் நினச்சிக்காதீங்க, நான் சாப்பிட்டது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ சோலாப்பூர்லேருந்து டிபார்ட் ஆகி நம்ம போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 3 ஸ்டாப் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பூனே ஜங்ஷன். நைட்டு ஒரு 1:40 போல தான் பூனே ஜங்ஷன் ரீச் ஆகும். ஸோ அதுக்குள்ளே ஒரு குட்டி தூக்கத்தை போடலாம். குட் நைட். நம்ம சீரீஸோட ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் பூனே ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோம். ஆன் டைம் ரீச் பண்ணிட்டோம். ஸோ நம்மளோட ஜேர்னி வந்து ரொம்பவே சூப்பராக போச்சு. ஸ்லாக் டைம் நிறைய கொடுத்ததுனால மோஸ்ட்லி பூனே ஜங்ஷனில் டிலே ஆக வாய்ப்பு இல்லை. இன்பிட்வீன் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் மட்டும்தான் டிலே ஆகும். ஸோ சென்னை எக்மோர்லேருந்து சிஎஸ்எம்டி போகிற ட்ரெயினில் பூனே ஜங்ஷன் வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கேருந்து நம்ம எங்கே போக போகிறோம், இங்கே எங்கே ரெஃப்ரெஷ் ஆக போகிறோம் எல்லாமே நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.